ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 22/3/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. உலக தண்ணீர் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:07 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:58 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:56 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று பிற்பகல் 1:25 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:58 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாலே நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவான் வழிபாடு. அதாவது சனீஸ்வர பகவானை எழுதீபமேற்றி 9 முறை சுற்றி சனீஸ்வர பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் சொல்லிட்டு சனீஸ்வர பகவானோட கடாட்சம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களோட மனக்குறைகள் அகலும், மனச்சங்கடங்கள் தீரும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்னைக்கு சனிக்கிழமை அஷ்டமி. அஷ்டமினாலே காலபைரவர் வழிபாடு. காலபைரவர் யார் தெரியுமா? சனீஸ்வர பகவானுக்கு குரு. சனீஸ்வர பகவானுக்கு குரு. அதனால் இன்னைக்கு இந்த சனிக்கிழமை வர்ற தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம். உங்களோட ஆயுள் விருத்தி அடையும். காலபைரவரை மிளகு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. மனுஷில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும். குருவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், சிஷ்யனோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு, சொர்ணாகர்ஷ்ண பைரவர், அது எந்த பைரவர் வழிபாடு இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் புதன் மற்றும் சனி, மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி காண்பீர்கள். கடந்த 2 தினங்களாக கடுமையாக போராடி கொண்டிருந்தீர்கள். சந்திராசிரமம் விலகுவதால் சந்தோஷங்கள் அருகாமையில் வந்து சேரும். நிதி நிலைமை சூப்பர். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் உதவிகள் தாராளமாக வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும்.
அரசியல்வாதிகள் முன்னேற்றமடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறைந்து முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் சற்று கடுமையாக போராட வேண்டி வரலாம். ஏனெனில் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில நேரங்களில் சங்கடங்கள் குடிகொள்ளும். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்றாலும் செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய மோதல்கள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் நிமித்தமாக சில குழப்பங்கள் வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம் தேவைப்படும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்தான். நிதி நிலைமை சூப்பரோ சூப்பர். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நீடிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்வீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருகாமையில் வந்து நிற்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். அரசியல்வாதிகள் சுபிக்ஷமான நிலைமையை காண்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் முயற்சிகள் அருமையாக வெற்றியடையும். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆற்றல் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் திடீரென மனக்குழப்பம் உண்டாகலாம். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் பிள்ளைகளின் மூலம் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு நீடிக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அதிகம் தேவைப்படும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம், அச்சம் தோன்றும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் அமைதியாக செயல்படுவது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் மேம்படும். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குடும்ப உறுப்பினர்களை அழைத்து கொண்டு சுற்றுலா செல்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித பிரச்சனையும் குழப்பமும் இல்லை. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தைரியம் உண்டாகும். நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இன்றி செயல்படுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் இல்லங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் தைரியமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதையில் அருமையாக அடியெடுத்து வைப்பீர்கள். நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நீடிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குழப்பங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் அருமையான பாதையில் நிகழும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான நாள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்றாலும் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் போகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் விஷயமாக வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும்.
உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் எழலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் அருமையாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும் என்றாலும் செலவுகளும் அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்களின் இல்லத்திற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். உத்தியோகம் அருமையாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் இல்லங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு செலவுகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்தோஷமான செய்திகள் அதிகாலையிலேயே வந்து சேரும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவனின் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நிதி நிலைமை ஓரளவிற்கு சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்ப உறுப்பினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாம். உத்தியோகம் விஷயமாக சில குழப்பம் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் பார்வை அவசியம். கொடுக்கல் வாங்கல் ஓரளவிற்கு அனுகூலமாக நடைபெறும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.